ஓம் சரவணபவாய நமக. வேல்மாறலின் பொருள் பகுதி 2. பாடல். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும். இந்த பாடலில் துதிக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தன்னை போற்றி வணங்கும் அப்படின்னு அர்த்தம். அடியவர்க்கு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அன்பர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம். கெடுக்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அந்த அடியவரை அழிக்க அப்படின்னு அர்த்தம். இடர் நினைக்கின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அப்படின்னு அர்த்தம். அவர் குலத்தை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அந்த பகைவர் வம்சத்தையே முதல் அறக்கலையும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வேருடன் அழித்து கலைந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். எனக்கோர் துணையாகும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகனின் வேல். அதாவது முருகபெருமானை போற்றி வணங்கும் அடியார்களுக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க அந்த அடியாரை அழிக்கவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் செய்யணும்னு மனசில் நினச்சா கூட அந்த பகைவருடைய வம்சத்தையே வேரோட அழித்து அந்த அடியார்களுக்கு ஒப்பற்ற துணையாக இருக்குமா குகனின் வேல். அடுத்த பாடல். தலத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பினுண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். இதில் தலத்தில் உள்ள அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தமது ஆட்சியில் உள்ள, கனத்தொகுதி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சிவகண கூட்டம், களிப்பின் உண அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மகிழ்வோடு உண்பதற்கு, அழைப்பதென அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அழைப்பது போல, மலர் கமல கரத்தின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் அப்படின்னு அர்த்தம். முனை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நுனியை அப்படின்னு அர்த்தம். விதிர்க்க வளைவு ஆகும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அசைக்க வளையும் குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது முருகபெருமானின் ஆட்சியில் உள்ள சிவகண கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகபெருமானின் கரத்தில் உள்ள விரல் நுனி அசைஞ்சா போதுமா முருகபெருமானுடைய பக்தருக்கு தேவையானது எல்லாமே அவருடைய வேலே செஞ்சு கொடுக்குமா. அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததான் இந்த வேல். அடுத்த பாடல். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். இதில் பழுத்த அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஞானம் கனிந்த அப்படின்னு பொருள். முது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பழமை வாய்ந்த அப்படின்னு பொருள். தமிழ் பலகை அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் அப்படின்னு அர்த்தம். இருக்கும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு தலைவனாக அமர்ந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு கவிப்புலவன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் நக்கீரனுடைய அப்படின்னு அர்த்தம். இசைக்கு உருகி அப்படின்ற வார்த்தைக்கு பாட்டின் இனிய பொருள் மிக்க ஒலிக்கு திருவுள்ளம் உருகி அப்படின்னு அர்த்தம். வரைக்குகையை அப்படின்ற இந்த வார்த்தைக்கு திருப்பரங்கிரி மலை குகையை அப்படின்னு அர்த்தம். இடித்து வழி காணும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அங்கு கற்குமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது இந்த குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாக்களை இயற்றும் நக்கீரனுடைய பாட்டின் இனிய பொருள் மிக்க ஒலிக்கு திருவுள்ள முருகி அந்த மலை குகையில் கற்கிமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையில் இருந்து வெளிவர வழி செய்து கொடுத்துதான் இந்த குகனின் வேல். அடுத்த பாடல். திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இதில் திசைக்கிரியை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு 8 திக்கிகளிலும் உள்ள மலைகளை அப்படின்னு அர்த்தம். முதற்குலீசன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அப்படின்னு அர்த்தம். அறுத்த சிறை முளைத்ததென அப்படின்ற அந்த வார்த்தைக்கு
அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அப்படின்னு அர்த்தம். முகட்டின் இடை பறக்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அறவிசைத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அளவில்லா வேகம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதிர ஓடும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடுமாம் இந்த குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் சிறைப்பட்டு இருக்கும்போது அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என பார்ப்போர்கள் சொல்லுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடுமாம் இந்த குகனின் வேல். அடுத்த பாடல். சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுகுமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். இந்த பாடல்ல சுடற்பருதி ஒளிப்ப அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஒளியை உடைய செங்கதிரோன் தோற்றுப்போய் ஒளிந்து கொள்ளவும் அப்படின்னு அர்த்தம். நிலவு ஒழுகுமதி ஒளிப்ப அப்படின்ற இந்த வார்த்தைக்கு குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளிந்து கொள்ளவும் அப்படின்னு அர்த்தம். அலை அடக்கு தழல் ஒளிப்ப அப்படின்ற இந்த வார்த்தைக்கு கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கி கொண்டு இருக்கும் வடவாமுக அக்னி ஒளிந்து கொள்ளவும் அப்படின்னு அர்த்தம். ஒளிர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பிரகாசிக்கிற அப்படின்ற அர்த்தம். ஒளிப்பிரபை வீசும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும். அதாவது ஒளி உடைய செங்கதிரோன் தோற்றுப்போய் ஒளிந்து கொள்ளவும் குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளிந்து கொள்ளவும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கி கொண்டு இருக்கும் வடவாமுக அக்னி ஒளிந்து கொள்ளவும் குகனின் வேல் அப்படி பிரகாசிக்குமா. ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படியும் செய்யும். பாடல். தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்துமறு அடுத்திரவு பகற்றுணையதாகும். இதில் தனித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு துணையின்றி தன்னந்தனியாய் அப்படின்னு அர்த்தம். வழி நடக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வழியில் நடக்கின்ற அப்படின்னு அர்த்தம். எனது இடத்தும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எனது இடப்பக்கமும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வலத்தும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்பற்ற வலது பக்கமும் அப்படின்னு அர்த்தம். இருபுறத்தும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு முன்னும் பின்னுமான 2 பக்கங்களிலும் அப்படின்னு அர்த்தம். அருகு அடுத்து அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அண்டையில் நெருங்கி அப்படின்னு அர்த்தம். இரவு பகல் துணையாகும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இராக்காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடந்து வரும்போது எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது பக்கமும் முன்னும் பின்னுமான 2 பக்கங்களிலும் அண்டையில் நெருங்கி இராக்காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுத்தல் ஒழித்தவுணர் உரைத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். இதில் பசித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பசி கொண்டு அப்படின்னு அர்த்தம். அலகை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேய்கள் அப்படின்னு அர்த்தம். முசித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மெலிந்து அப்படின்னு அர்த்தம். அழுது அப்படின்ற வார்த்தைக்கு அழுது புலம்பி அப்படின்னு அர்த்தம். முறைப்படுத்தல் ஒழித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அப்படின்னு அர்த்தம். அவுணர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அசுரர்களின். உரைத்து உதிரம் உடலில் இரத்தம் தோய்ந்த அப்படின்னு அர்த்தம். நினைத்தசைகள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்படின்னு அர்த்தம். புசிக்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அப்பேய்கள் உண்ண அப்படின்னு அர்த்தம். அருள் நேரும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மறக்க கருணையினால் உடன்படும் குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பசி கொண்டு பேய்கள் மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி. ஏன்னா அசுரர்களின் உடம்பு அவ்வளோ கிடக்கிறதுனால இந்த பேய்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுத்து தான் இருக்குதான். எனக்கு பசி தாங்க முடியல, நான் பசினால் உடம்பு மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு பேய் முறையிடாதான். அந்த அளவுக்கு அருளும் ஆற்றலும் மிக்கது இந்த குகனின் வேல். அடுத்த பாடல்.
திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். இதில் திரைக்கடலை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அலைகள் வீசும் கடலை அப்படின்னு அர்த்தம். உடைத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பிளந்து அப்படின்னு அர்த்தம். நிறை புனல் கடிது குடித்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி குடித்து. உடையும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உடைப்பு ஏற்படுத்தி அப்படின்னு பொருள். உடைப்பை அடைய அடைத்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து அப்படின்னு பொருள். உதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் அதாவது அரக்கர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்குமாம் இந்த குகனின் வேல். அதாவது அலைகள் வீசும் கடலை பிளந்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி குடித்து உடைப்பு ஏற்படுத்தி அப்புறம் உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் இந்த அரக்கர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்குமாம் இந்த குகனின் வேல். அடுத்த பாடல். சுரர்க்கு முனி வரர்க்கு மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். இதில் சுரர்க்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வானோர்களுக்கும் அப்படின்னு பொருள். முனிவர்க்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தவசிரேஷ்டர்களுக்கும் அப்படின்னு பொருள். மகபதிக்கும் அப்படின்னா இந்திரனுக்கும் அப்படின்னு பொருள். விதிதனக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பிரம்மனுக்கும் அப்படின்னு பொருள். அரிதனக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு திருமாலுக்கும் அப்படின்னு பொருள். நரர் தமக்கும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உலக மக்களுக்கும். உறும் அப்படின்ற வார்த்தைக்கு நேர்ந்த. இடுக்கண் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு துன்பத்திற்கு காரணமான. வினை அப்படின்ற வார்த்தைக்கு தீவினை கூட்டங்களை. சாடும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மோதி அழிக்கும் குகனின் வேல் அப்படின்னு பொருள். அதாவது வானோர்களுக்கும் தவசிரேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்குமாம் குகனின் வேல். அடுத்த பாடல். சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். இந்த பாடலில் சலத்து வரும் அரக்கருடல் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு கோவப்பட்டு வருகின்ற அரக்கரின் உடம்பில், கொழுத்து வளர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம். பெருத்த குடர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பெருத்திருக்கின்ற குடர்களை அப்படின்னு அர்த்தம். சிவத்த தொடை என அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சிவந்த பூ மாலை போல அப்படின்னு அர்த்தம். சிகையில் விருப்பமொடு சூடும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் இந்த குகனின் வேல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கோவப்பட்டு வருகிற அரக்கர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்து உள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவந்த பூமாலை போல தன்னுடைய உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் இந்த குகனின் வேல். ஒப்பற்ற சக்தி வாய்ந்தது குகனின் வேல். இந்த 16 பாடல்களை தான் முன்னும் பின்னுமா அமைச்சு 64 பாட்டாக பாடியிருக்காரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். நாமும் இந்த வேல்மாறனின் பொருளை நல்லா தெரிஞ்சு மனம் உருகி முருகபெருமான பாடி வணங்குனா நம்ம கஷ்டங்களையும் நம்ம துன்பங்களையும் நோய்களையும் தீர்த்து வைப்பார் அந்த முருகபெருமான். வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவணபவாய நமக.